பொடி டப்பாவோட வந்த சரசு கொஞ்சம் பொடி வச்சு பேசுறா. நான் ஒரு விபச்சாரி, நிஜமாவே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகேயா அப்படின்னு தேவா கிட்ட கேட்கறா. அவன் ஆமான்னு சொன்னதும் இவன் மனசுல இருந்த எல்லா சந்தேகத்தையும் அழிச்சிடுறா. கண்ணாடியில மீண்டும் வருகன்னு எழுதியிருந்துச்சுல்ல அதையும் அழிச்சிடுறா. ஏன்னா இனி எந்த வாடிக்கையாளரும் வர தேவை கிடையாது. கடிக்காத நாய் அப்படின்னு எழுதியிருந்தா இப்ப கடிக்கும் நாயின்னு அதை மாத்திட்டா. 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு நாள் அவனுக்கு செலவுக்கு கையில காசு இல்லை. இவன் 30 ரூபாயை எடுத்துட்டு வந்து அவன் கையில வைக்கிறா. ஏது இந்த காசுன்னு அவன் கேட்கறான். நம்ம வீட்டுல இருந்த நாய்க்குட்டியை நான் வித்துட்டேன்னு அவ சொல்றா. அவ எவ்வளவு ஆசையா அந்த நாய்க்குட்டியை வளர்த்தாங்கிறது இவனுக்கு தெரியும். அந்த பணத்தை அவன் பாக்குறான். அந்த நாய் குலைக்கிற சத்தம் அந்த பணத்துல அவனுக்கு கேக்குது. என்ன இருந்தாலும் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. அவளும் ஒரு நாள் கர்ப்பமானா. ஆனா சோமான்னு ஒரு பணக்கார பையன், ஏற்கனவே சரசு கூட வாடிக்கையாளரா வந்து போனவன், இப்போ தேவா இல்லாத நேரத்துல சரசை பார்க்க வரான். நான் உன் கூட ஒரு நாளாவது இருப்பேன், நீ எனக்கு வப்பாட்டியா இருன்னு சொல்லி சண்டை போடுறான். சரசு அவனை விளக்காம தலையை அடிச்சு துரத்துறா. அந்த கோவத்துல அந்த சோமா தேவா கண்ணு முன்னாடியே 4 பேர் பாக்குற மாதிரி பலவந்தமா சரசு கூட தப்பு பண்றான். இந்த கோவத்துல தேவா சோமாவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். சோமா திட்டம் போட்டு தேவாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறான். ஜெயிலுக்கு போயிட்டான் அவன். ஒரு நாள் பிரசவ வலி வந்துருச்சு சரசுக்கு. அதை விட தான் புருஷன் இந்த நேரத்துல கூட இல்லையேங்கிற வலியும் அதிகமா வந்துச்சு. ஆனாலும் குழந்தை முகத்தை பார்க்க போறோமேன்னு சந்தோஷத்துல இருக்கா. குழந்தை செத்து பிறக்குது. அவளுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் அவ விபச்சாரி இல்ல. ஆண்கள் கூட இருக்கும் போதெல்லாம் கருத்தடை மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருப்பா. ஆனா புருஷன் கூட இருந்து இப்ப குழந்தை பிறக்க போகுதுன்னு நினைச்சா அந்த ஆசை அவளுக்கு நடக்கவே இல்லை. ஜெயில இருந்து தேவா திரும்பி வரான் விளையாட்டு பொம்மைலாம் வாங்கிக்கிட்டு. வந்து வீட்டுல பார்த்தா கண்ணாடியில மீண்டும் வருகன்னு திரும்ப எழுதி இருந்துச்சு. சரசு கிட்ட போயிட்டு மறுபடியும் ஏன்னு கேட்கறான். கடன் ஆயிடுச்சு அதனாலதான்னு சரசு சொல்றா. குழந்தை எங்க அப்படின்னு கேட்கறான். அது செத்து போச்சு, சோமா அன்னைக்கு அப்படி பண்ணான்ல அதனாலன்னு அவ சொல்றா. அவன் கையில இருந்த விளையாட்டு பொம்மைய அந்த குழந்தை போட்டோ ஒண்ணு இருக்கும் அதுல மாட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போய் சோமாவை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டு இவனுக்கு ஒரே சிரிப்பா வருது விதியை நினைச்சு. தரையில நடக்கும்போது ஒரு புல்ல கூட மிதிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு இவன் புல்ல இல்லாம நின்றுகிட்டு இருக்கான். இவனுக்கு சிரிப்பும் வருது, அழுகையும் வருது. போலீஸ் வந்து ஜீப்ல இவனை அழைச்சிட்டு போறாங்க. அதே ஜீப்ல சரசும் ஏறுறா. விபச்சாரம் பண்ணிட்டாங்கிறதுக்காக போலீஸ் அவளையும் அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு மேல இவங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேரவே முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் ஜீப்ல போற அந்த கொஞ்ச நேரம் அவன் நெஞ்சில இவ சாஞ்சுக்கிறான். கலங்குதே கண்கள் நீதானே நானும். ஆனா உன்னையா என்னால உன்னை மறக்கவே முடியாதியா. வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன நேசம் என்ன.